வெல்கம் டு ஹெவன்லி சமையல். நாம் இப்போ பார்த்துட்ருக்கிறது ஈஸியான சட்னி வெரைட்டிஸ். இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு ஈஸியான வெங்காய சட்னி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் இன்றைக்கி ஒரு ஈஸியான ஒரு வெங்காய சட்னி, வதக்காமல் அப்படியே பச்சையாக அரைக்கிற ஒரு வெங்காய சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஈஸியாக அரைச்சிடலாம். அதுக்கு ஒரு மீடியம் சைஸ் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதோட ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயமும் உரித்து வச்சுருக்கேன். இதுக்கு ஒரு 4 சிவப்பு மிளகாய், ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி, தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் அப்படியே பச்சையாக வதக்காமல் பச்சையாக அரைச்சிட்டு வந்து அப்புறமா கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் நிறையா விட்டு கடுகு, உளுந்து, கருவேப்பிலை தாளித்து கொட்டி கொஞ்சம் பெருங்காயமும் போட்டால் சூப்பராக இருக்கும். இதை அரைச்சிட்டு வந்துட்டு அப்புறம் பார்க்கலாம். எல்லாத்தையும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு. இதில் தாளித்து கொட்டிடலாம். தாளிப்பு கரண்டியில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு வச்சுருக்கேன். கடுகு, உளுந்து, எண்ணெய் காஞ்சிச்சு, போட்டுடலாம். இந்த சட்னி மேலே கொஞ்சம் பெருங்காயம், இந்த சூட்டோட இந்த எண்ணெயை விட்டோன்னா அந்த வெங்காயம் நல்லா வதங்கின மாதிரி ஆகிடும். இப்போ இதை ஊற்றிட்டு காமிக்கிறேன். கடுகு பொரிஞ்சிச்சு, இதை ஊற்றிடலாம். பாருங்கள் எப்படி பொரியுதுன்னு. இந்த சூட்லேயே இதை அப்படியே கிண்டி விட்டுடலாம். இந்த சட்னி அவ்வளோ சூப்பராக இருக்கும். தோசைக்கு, இட்லிக்கு, எல்லாத்துக்குமே அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு வாரம் ஆனாலும் வீணாக போகாது. நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக வெளியில் வச்சுருக்கலாம், அப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், வீணாக போகாது. பாருங்கள், அந்த எண்ணெய் எல்லாமே இழுத்துருச்சு. சட்னியே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அந்த சூட்டோடு அந்த எண்ணெயை விட்டு நல்லா கிளறி விட்டோன்னா அந்த பச்சை வாசனை போயிடும். நல்லா இருக்கும் சட்னி. எல்லா விதமான தோசைக்கும் இந்த சட்னி சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சட்னி பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். டேஸ்ட்டும் அதே மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதே மாதிரி இந்த வாரம் திங்கள் டு வெள்ளி ஒரு ஈஸியான சட்னி ரெசிபீஸ் நான் டெய்லி அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக பாருங்கள். இந்த சட்னியை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.